மாவு இல்லாத நேரத்தில இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டான தோசை செஞ்சு குடுங்க. சூப்பரா சாப்பிடுவாங்க வீட்ல இருக்கிற எல்லாருமே. அருமையான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டின்னருக்கு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேங்க. மிக்ஸியில 3 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, அது கூட காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல். இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு, இப்ப அதே அந்த தக்காளி பேஸ்ட் கூடயே 1 கப்பு ரவ, அது கூட ஒரு 1 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே 1 கப்பு தண்ணி சேர்த்து மறுபடியும் மிக்ஸியிலேயே நம்ம ஒரு கிரிப் குடுத்தோம் அப்படின்னா, நல்லா இதெல்லாம் வழுவழுப்பா அரைச்சு எடுத்துறலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் மிக்ஸியில வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். கெட்டியா இருக்குது. இப்ப இத வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழிச்சு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கெட்டியா இருக்குதுல்ல, இத வந்து ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாத்திட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கிறலாம். அப்பப்ப அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப நான் வேற கிண்ணத்துக்கு மாத்திட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அத கலந்து எடுத்து வச்சுட்டேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், பொடியா நறுக்குன 1 வெங்காயம், மல்லி இலை கொஞ்சமா சேர்த்து, மிளகுத்தூள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் கூட இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டம்ளர் தண்ணி மறுபடியும் சேர்த்து, கல்ல நல்லா காய வச்சுருக்கேங்க. இப்ப தோசைக்கல் காயிறதுல இது நைட்டு டின்னருக்கு தான். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்துட்டு, நல்லா இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். நம்ம ரவை தோசை போலயே இத வந்து அப்படியே ஃபுல்லா சுத்தீலும் ஊத்தி, எண்ணெய் அல்லது நெய் ஊத்தி, நல்லா பொறுமையா வெந்ததும், இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு சுட்டெடுத்தா ரொம்ப டேஸ்டியான தக்காளி தோசை தயாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டா. இது கூட தேங்காய் சட்னி தான் பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். மொறு மொறுன்னு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு நைட்டு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு. கட்டாயம் இந்த இன்ஸ்டன்ட் தக்காளி தோசைய செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. ஆ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்க வெளியில வெதர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு, பயங்கரமான குளிரா இருக்கு. குளிர் தாங்கவே முடியல. உங்க சைடுலாம் எப்படி இருக்குன்றதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.